திருவாரூர் மாவட்டம் விளமல் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மாதவனிடம் கேட்கலாம். மாதவன், விளமல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமான குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதியா இல்ல விளைநிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியா? இப்ப தண்ணீர் தேங்கினால என்ன மாதிரியான பாதிப்பு அங்க ஏற்பட்டிருக்கு? ஏற்கனவே திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் நகர் பகுதி மற்றும் திருவாரூர் நகருக்கு அருகில் உள்ள விளமல் பகுதி, அதிலும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள வளாகம் அமைந்துள்ள பகுதி, எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, சிஓ ஆஃபீஸ், முதன்மை கல்வி அலுவலகம், எல்லா அலுவலகம் உள்ள அந்த பகுதி, எல்லா பகுதிகளிலையுமே அந்த முக்கிய இந்த பகுதிகளிலையுமே அந்தந்த பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்கு. என்ன காரணம்னு கேட்டால் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மழைநீர் வடியக்கூடிய பகுதிகள்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, வடிகால்கள் சரியா தூர்வாரப்படல அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற இந்த பகுதி வந்து விளமலுக்கு அருகில் உள்ள ஒரு பகுதி. இந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. நீங்களே பாருங்க, இப்ப முழங்கால் அளவுக்கு முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி கிடக்கு. காலையில எல்லாம் முழங்கால் அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு. இதுல நீங்க பாருங்க, பாசி வந்திருக்கு பாருங்க. இதுல பாசி வந்திருக்கு. இதுல பாசி வர்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த பகுதியில எப்ப மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கிருது. இப்ப மழை அதிகமா 20 சென்டிமீட்டர் திருவாரூர்ல பெஞ்சதுனால இந்த இடத்துல இப்ப என்னாச்சுன்னா, ஏற்கனவே தேங்கி இருந்த தண்ணியும் இப்ப உள்ள மழை தண்ணீர் சேர்ந்து காலையில முட்டிக்கால் அளவுக்கு இருந்தது, இப்ப முழங்கால் அளவுக்கு இருக்கிறது. நம்மள்ட்ட ஒருத்தர், நான் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள், அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், இந்த பகுதியில எத்தனை வருஷமா பிரச்சனை இருக்கு? இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும்னு நீங்க மாவட்ட நிர்வாகத்திட்ட கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளாட் எல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. பிளாட் அனுமதி கொடுக்கும் போதே வடிகாலுக்கு அனுமதி இல்லாமல் நீங்கள் பிளாட் அப்ரூவ் கொடுக்க கூடாது. ஆனால் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க அந்த அதிகாரிகள்லாம், என்ன செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ பிளாட் அனுமதி கொடுத்து வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டின பிறகு ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும் போது இது மாதிரி தண்ணி நிற்கிறதுங்கிறது இயல்பா இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிற்குது. இந்த ஒரு இரவுல பெஞ்ச மழையே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, உங்களுக்கு 3 நாள் 4 நாள் தொடர்ச்சியா மழை பெஞ்சதுன்னா இங்கே குடியிருப்புல யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் தண்ணி நிற்குது. அதுவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிற மிக அருகாமையில் உள்ள இடங்க. இந்த விளமல் பகுதிங்கிறது மாவட்ட ஆட்சியருடைய மிக முக்கியமான பகுதி. எல்லா அலுவலகங்களும் இருக்கு, நீதிமன்றத்திலிருந்து மருத்துவக் கல்லூரியில இருந்து எல்லா அலுவலகங்களும், எஸ்பி வீடு, கலெக்டர் வீடுல இருந்து இங்கதான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா வருவாய் அலுவலர் இருக்கிறாங்க, அவங்க மாவட்ட வருவாய் அலுவலர், அவங்க வீட்லயும் கூட தண்ணி நிற்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி மோசமா நிக்கிற இடமா அது இருக்குது. வடிகால கூட பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வெற்றாறு இருக்குது, இங்க ஓடம்போக்கி ஆறு இருக்கு. இந்த 2 ஆற்றிலுமே தண்ணி போயிட்டு வடிகிற அளவுக்கு கூட எந்த ஏற்பாடும் கிடையாது. இந்த பகுதியில் இருக்கிற ஏற்கனவே பழமையான அந்த சின்ன சின்ன வாய்க்கால்லாம் கூட தூர்வாராம இந்த மாதிரி ஆக்கிரமிப்புல இருக்குது. பல்வேறு இடங்கள்ல நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே ஏற்படுதுங்க. இது அதிகாரிகள்ட்டையும் பல்வேறு முறையிடுறோம், நம்ம அரசியல்வாதிகிட்டையும் முறையிட்டாச்சு. யாருமே இதை பற்றி பொருட்படுத்துறது இல்ல. அந்த மழை பெய்யுற டைம்ல மட்டும் பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறாங்க. அதை தாண்டி அந்த வருஷம் முழுவதும் அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. அதனுடைய விளைவுதான் நமக்கு ஏற்கனவே இயற்கை பல்வேறு வழிமுறைகளை காமிச்சிருக்குது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மாதவன்.